Hello everyone, welcome to the second episode of Kallatam. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் பேர் வந்து லவ் லெட்டர். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமு. இது பார்த்தீங்கன்னா 2 to 4 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆடலாம். இந்த ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 and up ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆல்மோஸ்ட் 20 minutes ஆகும் ஒரு கேம் விளையாடுறதுக்கு. இதுவும் ஒரு அகைன் கூ மாதிரி சிமிலர் டு கூ. இதுவும் ஒரு கார்ட் கேம் தான். இதில் வந்து அரவுண்ட் 16 கார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு என்ன பண்ணுங்கிற, கேரக்டர் என்ன பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஜஸ்ட்டு கேம் எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் எவ்வளோ கார்டு கொடுக்கணும் எல்லா பிளேயருக்கும் சொல்லிவிட்டு என்ன என் கேம் அல்டிமேட்டாக அச்சீவ் பண்ணோங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, ஒரு 8 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது இந்த கேமில். நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேரக்டராக எடுத்து அந்த கேரக்டர் என்ன பண்ணும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேம் எப்படின்னா, இப்போ 2 player கேமுக்கு செட் பண்ணுறோன்னா ஈச் பிளேயர் வில் கெட் 1 card. ஓகே, அண்ட் தென் இந்த சைடில் டெக் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16ன்னு சொன்னேன் முன்னாடியே. ஸோ ஆனால் மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறதா அந்த கேரக்டரோட பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கார்டுனா 1 point, ப்ரீஸ்ட்னா 2 point. இந்த ப்ராக்கெட்டில் போட்ட நம்பர் வந்து நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இந்த டெக். ஸோ கார்டு வந்து 5 இருக்குது, ப்ரீஸ்ட் வந்து 2 இருக்குது, பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 point, ஆனால் ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அல்டிமேட்டாக என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற கார்டோட வேல்யூ வந்து ஆப்போனன்ட் கையில் இருக்கிற கார்டோட வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போது இந்த கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் கிட்ட 8 point இருக்குது, எங்கிட்ட 7 point இருக்குது. ஸோ இந்த கேமில் அந்த ஆப்போனன்ட் தான் வின்னர். பட் ஆனால் இமீடியட்டாக இதை கம்பேர் பண்ண மாட்டோம், எண்ட் ஆஃப் த கேம். ஸோ கடைசியாக கேம் முடியும் போது 2 பேர் கார்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ யார்கிட்ட ஜாஸ்தி பாயிண்ட் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஸோ இப்போ கேம் எப்படி மூவ் ஆகும்னா, ஒரு கார்டு போடுவோம், ஒரு கார்டு போட்டுட்டு, இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர்னா நான் இன்னொரு கார்டு உள்ளேருந்து எடுப்பேன், இந்த 2 கார்டையும் கம்பேர் பண்ணுவேன். ஓகே, எனக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பாயிண்ட் தான் பார்ப்பீங்க, 6 இல்லை 7 பெருசு 6ஓட, அதனால் 6 ட்ராப் பண்ணிடலான்னு. பட் ஆனால் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வேறு இருக்குது இதில். என்ன காம்பினேஷன் வந்தால் என்ன பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பிளேயரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வேணுன்ட்டு 6 ட்ராப் பண்ணிவிட்டு 7 கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆர் 7 ட்ராப் பண்ணிவிட்டு 6 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் பிளேயர் நினைப்பாங்க உங்கள்கிட்ட அப்போ 8 வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு 6 வச்சு அவங்கள ஏமாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் கேம்ஸ் ஆடணும். ஸோ இந்த கேஸ் இப்படி இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து நான் இப்போது 7 ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிட்டேன்னா அங்கே என்ன போட்டிருக்கோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்லாம் பண்ணும். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு நான் திருப்பி வரேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அடுத்த பிளேயரோட ரிட்டர்ன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 2 கார்டையும் எடுத்துப்பாங்க, இது 2யும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் எது ஜாஸ்தி பாயிண்ட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை மோஸ்ட் லைக்லி அவங்க வச்சுட்டு, ஆர் அவங்களுக்கு வேணா 5 கூட வச்சுக்கலாம். பட் 8 நல்ல கார்டுனால 8 வச்சுட்டு இந்த 5 ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஆக்ஷன் இருக்கோ அதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், எதர் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். அதில் என்ன மென்ஷன், அந்த ஆக்ஷன்ஸ்லாம் என்னன்னு இப்போ நான் சொல்லுவேன். ஸோ கேம் கண்டினியூஸ் இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த். வில் பிக் 1 card, compare with your card, choose which card you want to keep, and then discard the other card and perform the action what is mentioned in the other card. Okay, once action is complete, the other player's turn will commence, and then they have to do the same thing. They need to pick another card from the deck, choose which one they want to keep, and discard the other card. So this goes on back and forth. ஃபைனலாக 2 பேர்த்தையும் டெக்கு காலி ஆகிடும், 2 பேர்த்தையும் ஒரு கார்டு இருக்கும். அப்போ 2 பேரும் கம்பேர் பண்ணணும். ஸோ யார்கிட்ட ஜாஸ்தி பாயிண்ட் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஸோ இப்போ இதான் ஜஸ்ட் ஓவரால் கேம் பிளே. இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இப்போ ஒரு கார்டு எடுத்துகிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. 1 2 3 4.
ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். கார்ட்னா கெஸ் எ பிளேயர்ஸ் ஹேண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இந்த கார்டு, இந்த ஹேண்ட்மேட், உங்கள்கிட்ட இந்த கார்டு இருக்குது, 2 கார்டு. நீங்கள் இப்போது என்ன பண்ணலான்னா, உங்கள் டேர்னில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, நீங்கள் இந்த டெக்லேருந்து இந்த கார்டு எடுக்கிறீங்க. ஸோ இந்த 2 கார்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கார்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் இதை டிஸ்கார்ட் பண்ணீங்கன்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் நேம் அ நான் கார்ட் கார்டு அண்ட் சூஸ் அனதர் பிளேயர். இஃப் த பிளேயர் ஹேஸ் தட் கார்டு, he or she is அவுட் ஆஃப் த ரவுண்ட். ஸோ இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்னொரு பிளேயர், ஆப்போனன்ட் பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த கார்டை நீங்கள் கீழே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட என்ன கார்டு இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமாகவே இந்த 8 கேரக்டர்லேருந்து ஏதோ ஒரு கேரக்டர் கார்டு தான் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேம் அவங்க தோத்துட்டாங்க, அவ்வளோதான், கேம் ஓவர் 2 பிளேயர் கேமில். ஆனால் நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணீங்கன்னா அவங்க தேல் ஸ்டில் பி இந்த கேம், தேல் கண்டினியூ பிளேயிங். நீங்கள் ஒரே ஒரு கேவியாட் என்னன்னா, நீங்கள் வந்து யூ கேன் கெஸ் ஒன்லி a நான் கார்டு கார்டு. அவங்கள்ட்ட கார்டு இருந்தால் அவங்களால நீங்கள் கார்டுன்னு கெஸ் பண்ண முடியாது. பாக்கி 7 கேரக்டரில் ஏதோ ஒரு கேரக்டர் நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் கார்டு. செகண்ட் ஒன் வந்து ப்ரீஸ்ட். ஸோ ப்ரீஸ்ட் என்னென்னா, ப்ரீஸ்ட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இன்னொரு பிளேயரோட கார்டை பார்க்கலாம் கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த கார்டை இப்போ இந்த 2 கார்டு காம்பினேஷன் வந்துருக்குன்னா, இந்த ஹேண்ட்மேட் அண்ட் ப்ரீஸ்ட் காம்பினேஷன் வந்திருக்குன்னா, நீங்கள் ப்ரீஸ்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு you can take a look at the other player's hand. ஸோ அவங்க கார்டு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கேமை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரீஸ்டோட பவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பேரன். கம்பேர் ஹேண்ட்ஸ், லோவர் ஹேண்ட் இஸ் அவுட். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க, கம்பேர் ஹேண்ட்ஸ், லோவர் ஹேண்ட் இஸ் அவுட். இதுதான் பேரன். So you and another player secretly compare hands. The player with the lower value is out of the round. So இப்போ நீங்கள் 2 கார்டு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ப்ரீஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் கார்டையும் இன்னொரு பிளேயர் ஏதோ ஒரு கார்டு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, ரேண்டமாக ஒரு கார்டு அவன் வச்சுருந்தானா, உங்கள் கார்டையும் அவங்க கார்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கார்டு வச்சுருக்கான், நீங்கள் வந்து ஹேண்ட்மேன் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் வேணும். ஸோ அதர் பிளேயர் லாஸ்ட் கேம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரீஸ்டோட கேரக்டர். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி என்ன ப்ரீஸ்ட் எப்போ ஆடுவீங்கன்னா, உங்கள்கிட்ட பெரிய பவர் தானே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 8 வந்து ஒரு கார்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தைரியமாக இந்த கார்டை போட்டுட்டு யூ கேன் கம்பேர் ஹேண்ட்ஸ் வித் அதர் பர்சன், நீங்கள் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கேஸில் தான் ப்ரீஸ்ட் ஆடணும். ஓகே, இது ப்ரீஸ்ட்டு. அடுத்தது வந்துட்டு 4 வந்து ஹேண்ட்மேடோட பவர் பார்த்தீங்கன்னா, until your next turn ignore all the effect from other players card. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 பிளேயர் கேம் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த பேரன் கார்டு வீக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க யாராவது நம்மளை கம்பேர் பண்ணி இல்லை நம்மளை டிஸ்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த ஹேண்ட்மேட் கார்டை ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் இம்பேக்ட் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் யூ ஆர் இம்யூன் டு திஸ் என்டையர் ரவுண்ட். ஸோ அவங்கள்ட்ட என்ன ஆக்ஷன் இருந்தாலும் அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக எடுக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பிளேயர் டர்னில் வந்துட்டு ப்ரீஸ்ட் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கார்டை அவங்களால பார்க்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து இம்யூன் ஆகிட்டீங்க. ஸோ பேசிக்லி ஹேண்ட்மேட் ப்ரொடெக்ட்ஸ் அன்டில் யுவர் நெக்ஸ்ட் டர்ன். ஸோ ஒரு ஃபுல் டர்ன் முடிகிற வரைக்கும். இப்போ 2 பிளேயர்னா பெருசாக ஒன்றும் இருக்காது ஒரு டர்ன்னா. பட் 4 பிளேயர் ஆடினீங்கன்னா 3 பேர் ஆடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இம்யூனாக இருப்பீங்க. ஸோ நோபடி கேன் என்ஃபோர்ஸ் யூ டு டூ எனி ஆக்ஷன் mentioned in the card. So அதுதான் ஹேண்ட்மேடு. ஓகே, அடுத்தது வந்து பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா, சூஸ் எனி பிளேயர் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் டு டிஸ்கார்ட் his or her hand and draw a new card. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி 2 பிரின்ஸ் கார்டு வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு காம்பினேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிலலாம் உங்களுக்கு இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரீஸ்ட் அண்ட் ஆர் பேரன், ஏதோ ஒரு காம்பினேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, பேரன் அண்ட் பிரின்ஸ் வந்திருக்கு. நீங்கள் டெக்கில் வந்துட்டு கிங் இல்லை கவுண்டர்ஸ் இல்லை பிரின்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் சூஸ் எ பிளேயர் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் டு டிஸ்கார்ட் his or her. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், நீங்களே இந்த கார்டை போட்டுட்டு நீங்களே உங்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணலாம் உங்கள் கையில் இருக்க கார்டு. அப்புறம் புது கார்டு எடுக்கலாம் டெக்கிலேருந்து, ஆர் வேறு ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கார்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ ஏன் இந்த பிரின்ஸ் ரொம்ப முக்கியம்னா, நான் இந்த பிரின்சஸ் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அந்த கார்டுக்கு தான். ஸோ பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டிஸ்கார்ட் திஸ் கார்டு யூ ஆர் அவுட் ஆஃப் த ரவுண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த கார்டை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் அவுட் ஆஃப் த கேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த பிளேயரோட கார்டு, இதுதான் நம்ம பிரின்ஸ் தான் அவங்கள்ட்ட இருக்குது, பிரின்சஸ் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட இந்த 2 கார்டு இருக்குது. நம்ம இப்போ 3 போட்டோன்னு வச்சுக்கோங்க, பேரன் போட்டு கீழே போட்டுட்டு இதையும் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்மள்ட்ட 5 அவங்கள்ட்ட 8 இருக்குது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா இந்த பிரின்ஸை போட்டலாம். ஈவன் தோ கம்மி பாயிண்ட், பட் யூ கேன் சூஸ் எ பிளேயர் டு டிஸ்கார்ட் ஹிஸ் ஆர் அவர் ஹேண்ட் அண்ட் ட்ரா எ நியூ கார்டு. ஸோ நீங்கள் இது போட்டிங்கன்னா அவங்க தே ஆர் ஃபோர்ஸ் டு டிஸ்கார்ட் த பிரின்சஸ். ஆனால் என்னன்னா இஃப் யூ டிஸ்கார்ட் திஸ் கார்டு, பிரின்சஸை டிஸ்கார்ட் பண்ணாங்களே அவங்க அவுட் ஆஃப் த கேம். ஸோ அவங்க தோத்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அவங்கள்ட்ட என்ன கார்டு இருக்குன்னு கெஸ் பண்ணி, ஆர் ஏதாவது முன்னாடி ப்ரீஸ்ட் போட்டு அவங்க கார்டு என்ன கையில் இருக்க என்ன கார்டுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கிளவராக இந்த பிரின்ஸ் ஆடி அவங்களை டிஸ்கார்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் பிரின்ஸோட பவர். நெக்ஸ்ட்டு வந்து கிங் வந்து ட்ரேட் ஹேண்ட்ஸ் வித் அனதர் பிளேயர். ஸோ ஒரு ஸோ அதே மாதிரி அவங்க பிரின்ஸ் வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட வந்து இந்த 2 கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 6 and 1. ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட வந்து பிரின்ஸ் இருக்குன்னு. இப்போ நீங்கள் கிங்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஹேண்ட்ஸ். ஸோ நீங்கள் கிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பிரின்ஸ் வந்துடும், அவங்களுக்கு கார்டு போயிடும். ஸோ இது பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் கிங்கோட பவர். கவுண்டர்ஸ் என்னென்னா, கவுண்டர்ஸ்க்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதோட ட்ராபேக் என்னென்னா டிஸ்கார்ட் இஃப் காட் வித் கிங் ஆர் பிரின்ஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி காம்பினேஷன் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கவுண்டர்ஸ் ஆர் பிரின்ஸ் ஆர் கவுண்டர்ஸ் ஆர் கிங் வந்துச்சுன்னா யூ ஆர் ஃபோர்ஸ் டு ட்ராப் கவுண்டர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் அதோட ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் ஃபோர்ஸ் டு ட்ராப் த கவுண்டர்ஸ். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது கவுண்டர்ஸ்க்கு, பட் ஆனால் கவுண்டர்ஸ் வில் நாட் ஸ்டே டுகெதர் வித் கிங் அண்ட் பிரின்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் வந்தாலே யூ ஹாவ் டு ட்ராப் கவுண்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு லோவர் பாயிண்ட் கார்டு தான் கையில் வச்சுப்பீங்க, தட்ஸ் ஃபைன். பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா கவுண்டர்ஸ் கிங்கு பிரின்ஸ் எல்லாம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ பட் அதான் ரூல். ஸோ உங்களுக்கு 2 அந்த காம்பினேஷன் வந்தால் நீங்கள் கவுண்டர்ஸ் ட்ராப் பண்ணி ஆகணும். அப்புறம் பிரின்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இஃப் டிஸ்கார்டட் யூ லூஸ் த கேம். ஸோ நீங்கள் இது டிஸ்கார்ட் பண்ணாமல் வச்சுக்க பார்க்கணும். ஃபோர்ஸ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ண வச்சுட்டாங்கன்னா யூ ஆர் அவுட் ஆஃப் தி கேம். ஸோ இதெல்லாம் தான் கேரக்டர்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரையல் கேம் ஆடி பார்ப்போம். கேமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூல் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ 2 பிளேயர் கேமில் என்னென்னா, ஒரு கார்டு போட்டுட்டு கீழேந்து 3 கார்டு எடுத்துகிட்டு வெளில வச்சிடணும். அதே மாதிரி மோர் தென் 2 பிளேயர்ஸ், 3 ஆர் மோர் பிளேயர்ஸ்க்கு ஒரே ஒரு கார்டு எடுத்து கேம்லேருந்து வெளில வச்சிடணும். ஸோ ஏன் இந்த கார்டெலாம் எடுத்து வெளில வைக்கணும்னா, ரீசன் என்னென்னா, அந்த எல்லா கார்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கார்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கு என்ன கார்ட் கவுண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேண்டம்னஸ்க்காக சம் கார்ட்ஸ் எடுத்து வெளில வைக்கிறாங்க. ஸோ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது. ஸோ நமக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். நமக்கு வந்து பிரின்சஸ் வந்திருக்கு, நல்ல கார்டு. ஸோ இது வந்து 8 பாயிண்ட். ஸோ இதில் என்னென்னா, இந்த கார்டை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணாமல் வி ஷுட் ஹோல்ட் இட் இன் அவர் ஹேண்ட். ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர்ஸ். இதுவும் நல்ல கார்டு. பட் என்னென்னா, கவுண்டர்ஸ் வந்துட்டு ரூல் என்னென்னா, பிரின்ஸு இல்லை கிங் இருந்துச்சுன்னா இந்த கார்டை நம்ம கண்டிப்பாக போட்டானோ. ஆனால் இந்த கேஸில் வந்துட்டு என்ன பிரச்சனைனா, நம்மகிட்ட வந்து பிரின்சஸ் இருக்குது. நம்ம பிரின்சஸை கீழே போட்டோம்னா நம்ம கேம் தோத்துட்டோன்னு அர்த்தம். ஏன்னா இஃப் யூ டிஸ்கார்ட் திஸ் கார்டு யூஆர் அவுட் ஆஃப் த ரவுண்ட். ஸோ அதனால் பிரின்சஸை நம்ம ட்ராப் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் நம்ம கவுண்டர்ஸை தான் ட்ராப் பண்ணி ஆகணும். ஸோ கவுண்டர்ஸை நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி கெஸ் பண்ணியிருப்பான், நம்மக்கிட்ட வந்து எதர் பிரின்சஸ்ஸு இல்லை கிங்கு இல்லை பிரின்ஸ் தான் இருக்குன்னு. ஸோ இப்போ அவன்கிட்ட என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவனுக்கு வந்து ப்ரீஸ்ட் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி அவன் வந்து ப்ரீஸ்ட் தான் ஆடுவான். ஸோ நம்மக்கிட்ட என்ன கார்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க பார்ப்பான். ஸோ ப்ரீஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஹி கேன் டேக் அ லுக் அட் அனதர் பிளேயர்ஸ் ஹேண்ட். அதான் ப்ரீஸ்ட்டு. இன்னொரு வந்து கார்டு என்னன்னா வந்து ஹி கேன் கெஸ் த அதர் பிளேயர் கார்டு அண்ட் இட் ஷுட் பி அ நான் கார்டு கார்டு. ஸோ இப்போ உடனே ஏன்னா 16 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அவன் எது கெஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. ரேதர் அவன் இந்த ப்ரீஸ்ட்டை போட்டுட்டு discard this card and he will rather look at my card on his turn. So ப்ரீஸை ட்ராப் பண்ணுறான் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இப்போது அந்த கார்டை காட்டியானோம் அவனுக்கு. ஸோ நம்மள்கிட்ட பிரின்சஸ் இருக்கிறத அவன்கிட்ட காட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம டர்னு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அவன் நெக்ஸ்ட்டு கார்டு ஆடிட்டானா வில் லூஸ் த கேம். ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்னு உள்ளேருந்து.
லக்லி நம்மளுக்கு வந்து ஹேண்ட்மேட் வந்திருக்கு. ஹேண்ட்மேட் என்னன்னா இஃப் யூ ட்ராப் இட் அன்டில் யூ நெக்ஸ்ட் டர்ன் இக்னோர் ஆல் த எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் அதர் பிளேயர்ஸ் கார்ட். ஸோ நம்மள அவன் வந்து எந்த ஆக்ஷனையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ வி கேன் வில் பி ப்ரொடெக்டட் பேசிக்லி ஹேண்ட்மேட் ஆனா. எனிவே நம்மளால பிரின்சஸை ட்ராப்பே பண்ண முடியாது. ட்ராப் பண்ணோம் டிஸ்கார்ட் பண்ணோம்னா வி ஆர் அவுட் ஆஃப் த கேம். ஸோ அதனால வி ஹாவ் டு பிளே திஸ் அண்ட் தென் வி ஆர் ப்ரொடெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். அவனுக்கு வந்து பேரன் வந்திருக்கு. ஸோ he can do either play baron or he can play guard. பேரன் ஆனானா என்ன பிரச்சனைனா அவன்கிட்ட 1 தான் இருக்கு, நம்மக்கிட்ட 8 இருக்குன்னு அவனுக்கு தெரியும். பட் மோர் ஓவர் ஹேண்ட்மெய்டு இருக்குது ப்ரொடெக்டட். ஸோ அதனால் அந்த கம்பேரிசன் நடக்காது. கார்டு போட்டாலும் அவனால் கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹேண்ட்மெய்டு இருக்கு, இட் ப்ரொடெக்டட். ஸோ பேரன் போட்டாலும் ப்ரொடெக்டட். பட் ஆனால் இந்த கேஸில் வந்து ஹி வுட் ரேதர் லூஸ் பேரன் தென் தி கார்டு. ஏன்னா பேரன் போட்டால் கம்பேரிசன் எப்படி நடக்காது, ஏன்னா ஹேண்ட்மெய்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ ஹில் பி சேஃப். அண்ட் நெக்ஸ்ட் கேமுக்கு அவன் யூஸ் பண்ணிப்பான் அந்த கார்டு டு கெஸ் மை பிரின்ஸ் கார்டு. ஸோ ஹி இஸ் டன் ஃபார் இஸ் டர்ன். ஸோ இப்போ நம்ம டர்னு. குட். நமக்கு வந்து இப்போ பிரின்ஸ் வந்திருக்கு, பிரின்சஸ் இருக்கு. பிரின்ஸ் என்னன்னா சூஸ் எனி பிளேயர் டு டிஸ்கார்ட் ஹிஸ் ஆர் ஹர் கார்டு ஆர் யூ கேன் சூஸ் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரா எ நியூ கார்டு. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இட்ஸ் நம்ம டிஸ்கார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக தோத்துடுவோம், ஏன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணாலே யூர் அவுட் ஆஃப் தி கேம் பிரின்சஸை. ஸோ அதுக்கு பதிலாக பிரின்ஸை போட்டுட்டு வி கேன் மேக் ஹிம் டு டிஸ்கார்ட் ஹிஸ் கார்டு. ஸோ தட் அவங்ககிட்ட கார்டு இருந்ததுன்னா நம்மளை கெஸ் பண்ணிடுவான். ஸோ அவனை டிஸ்கார்ட் பண்ண வைக்கலாம். நமக்கு இப்போ தெரியும் ஓப்பன் ஆகிறதுனால, பட் யூஸ்வலி வி ஹவ் டு டேக் தட் சான்ஸ். அவன்கிட்ட என்ன கார்டு தெரியாது. ஸோ he'll discard this card and he'll take a draw a new card. So it's not like he's going to lose this card. So discard பண்ணிட்டு ஒரு நியூ கார்டு எடுத்துப்பான், அவ்வளோதான். என்னோட நம்ம டர்ன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் அவன் டர்ன். he's going to pick another new card and then he's going to decide which one to play. ஸோ now வந்துட்டு ப்ரீஸ்ட் அண்ட் பிரின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ப்ரீஸ்ட் ஆடுறது வேஸ்ட், ஏன்னா அவனுக்கு நம்மள்கிட்ட என்ன கார்டு இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும் பிரின்சஸ்ஸு. ஆனால் அவன் பிரின்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணுவான்னா he will force me to drop my card. ஏன்னா பிரின்ஸ் என்னன்னா இப்போ படித்த மாதிரி சூஸ் எனி பிளேயர் ஆர் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் டிஸ்கார்ட் இஸ் ஆர் ஹர் ஹேண்ட் அண்ட் ட்ரா எ நியூ கார்டு. ஸோ அவன் பேசிக்லி நம்மளை ட்ராப் பண்ண சொல்லுவான், ஏன்னா நம்மக்கிட்ட பிரின்சஸ் இருக்குது. ஸோ பிரின்சஸ் போட்டோன்னா கேம் ஓவர். ஸோ வி ஹவ் நோ சாய்ஸ், நம்மளை தான் சூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம். ஸோ வி லாஸ்ட் த கேம்.